ஃபைனலி பிரியாணி வந்து ரைஸ் கறி சும்மா பளபளன்னு இருக்கா. ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். ஆக்சுவலாக நம்ம ஊரில் வந்து திருவிழா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனோட வைப் தான் இப்போ பார்க்குறது. இந்த திருவிழாவில் வந்துட்டு பால் குடம் இந்த டைம் யாருமே வீட்டிலேருந்து எடுக்க கிடையாது. எல்லாமே குட்டீஸை வந்து எடுக்க வச்சுட்டோம். ஸோ கோயிலுக்கும் வீட்டுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வரும். 2 minutes வாக் பண்ணோன்னா டெம்பிள் வந்துடும். 2 டெம்பிள் இருக்குது இதில். நிலத்துக்கு நடுவில் ஒன்று இருக்கும் அண்டு வீட்டுக்கு இந்த சைடு ஒன்று இருக்கும். ஸோ 2 கோயிலுக்குமே போக வேண்டியிருக்கும். பால் குடம் எடுக்கிற மேடம், பொம்மை எடுத்துகிட்டு போகிற மேடம், கேமராமேன் ஜிவி இங்கே பாரு. இந்த மேடம் வந்து இன்னொரு குடம் எடுத்துகிட்டு போகிற. நீ ஹாய் சொல்லு, என்ன சொல்ல வர? கண்ணு 2 செவக்க, காது 2 செவிக்க, கோழிமுட்டை கண்ணலைக்கு, கோடாரி பல்லலைக்கு, பல் வடிவலைக்கு, சிவராமன் தங்கையம்மா, நரகம் பறந்ததம்மா கண்ணனூர் மேலே, இடுக்கை பறந்ததம்மா முத்துராட்சி பூமி, அழகு பறந்ததம்மா அயோத்தி பட்டினம், பட்ட வேலையிலே அக்கானம் தங்கையா 2 எழுத்து ஆனந்தமாக வேலை சின்ன குழந்தை மேல கன்னிமார் சாமி அவங்களுக்கு அவ்வளவுதான் வருவோம். ஓடி வரும்போது இந்த விளாக் பொறுத்த வரைக்கும் வாய்ஸ் ஓவர் அதிகமாக இருக்காது. எல்லாமே வந்துட்டு லைவ் அப்டேஷனாக தான் இருக்கும். இங்கே கரகம் எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள். இந்த இடத்துல ஃபுல் டிராஃபிக்கு. ஆக்சுவலாக நேட்டிவ்க்கு வர்றப்போ எல்லா ரிலேட்டிவ் வீட்டுக்குமே போக வேண்டியது இருக்கும். ஸோ லஞ்ச் வந்து எங்கள் வீட்டில் முடிச்சுட்டு அப்புறம் அண்ணா பெரியம்மா எல்லார் வீட்டுக்கும் போயாச்சு. இது வந்து கரகம் எடுத்துகிட்டு வர்றது. ஒரு வீட்டுக்கும் வந்துட்டு இங்கே பாத பூஜையெல்லாம் செஞ்சுட்டு இங்கேருந்து கோயிலுக்கு போவாங்க. அதுதான் இது. இவ்வளோ வேகமாக எங்கே போகிறேன்னு தானே பார்க்குறீங்க. பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அந்த பேஷன் தூக்குறதுக்காக தான் கூப்பிட்டாங்க. பட் ஆனால் கடைசியில் அந்த மேலே இருக்கிற மூடியை மட்டும்தான் எடுக்க முடிஞ்சது. சுட சுட
அவன் நல்லா நாம என்னவோ பண்றோம். சாப்பிடுறாங்க. ஃபைனலி பிரியாணி வந்துடுச்சு. எக்கு ஒன்றுக்கு பதிலாக ரெண்டு எக்கு, சிக்கன் கிரேவி, மட்டன் பிரியாணி. சும்மா மட்டனை பாருங்க, வாவ், பஞ்சு மாதிரி பூ மாதிரி இருக்கு. சமைச்சது வந்து வேற ஒருத்தவங்க பாய் சமைச்சது, அதனால தான் இவ்வளோ அழகாக பிரியாணி வந்துருக்கு. ரைஸ் பாருங்க, சும்மா பளபளன்னு இருக்கா, அழகா இல்லை? எஸ், நல்லா இருக்குல்ல. டேஸ்ட் பண்ணுவோம். கொஞ்சோண்டு பிரியாணி எடுத்து சூப்பராக இருக்கும். மட்டன் எனக்கு பிடிக்காது, இருந்தாலும் சாப்பிட்றேன். நம்மளோட சொர்க்கமே வந்து சிக்கன் தான். எங்க அண்ணா கொடுக்குற ரியாக்ஷன் பாருங்கன்னு அண்ணாவை காமிக்கணும். சூப்பராக இருக்கும். ஹாய், இங்கே சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.